சிந்துவை ஏமாற்றி சைன் வாங்குறதால சிந்து தெரியாமையே இருக்காங்க. நம்ம ரேஷன் கார்டில் நம்ம பேரை சேர்க்க போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவள் ஒரு பேக்கு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்ல போகிறாங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு என்ன தெரியும், அவள் பேர் இந்த வீட்டிலே இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து இந்த விஷயத்தை ஸ்னேகா கிட்டே சொல்லிட்டு, ஸ்னேகா இப்போவே நான் கொடுத்தனுப்புறேம்மான்னு சொல்லிட்டு கொடுத்தனுப்புகிறாங்க. எங்கள் ஸ்னேகா அந்த லெட்டரை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவா அங்கே இருக்காரு, ஐயோ சிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம முதல்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க போகிறாங்க. அப்போ சிவா அந்த லெட்டரை வாங்கிடுறாரு. யாருக்கு வந்திருக்கு, ஸ்னேகா அம்மாவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஸ்னேகா உனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே சிவா அதை பிரித்து பாரு, நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்றாங்க. என்ன லெட்ரு அப்படின்னு சொன்னோன்னே, பிரித்து பாரு அப்படின்னு பிரித்து பார்த்தா டைவர்ஸ் பேப்பர் கீழே சிந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதிர்ச்சி, இது என்னது, இது என்னோட பிளான் தான், பார்த்தல இவ்வளோ நாள் அந்த சிந்துவை நம்ம மயிலை போட்டு இறக்க போடுனா போடுமா, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தியா அந்த கை காலில் உடச்சா கண்டிப்பாக இறக்க போடும்ல, அதுதான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அதிர்ச்சி. என்ன ஸ்னேகா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்க, வேறு என்ன பண்ணுறது, அவளுக்கு இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அடங்குவா. அவள் போன வழியிலேயே போய் அழகாக நான் வாங்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவளை ஈஸியாக நீ டைவர்ஸ் பண்ணிட்டு நீ நானும் சந்தோஷமாக வாழலாம் சிவா, முதல்ல சைன் அப் பண்ணேன், சீக்கிரமாக வக்கீல் வராரு கொடுத்துருவோம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வேலை ஏன் செய்கிற ஸ்னேகா, நீ பண்ணுறது தப்பு ஸ்னேகா. என்ன தப்பு, அவள் பண்ணால் கரெக்டு, நான் பண்ணால் தப்பா, அவள் பண்ணது கரெக்டு இல்லைன்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவள் பண்ணதே நீ பண்ணா, அவளுக்கு உனக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னோடனே, இங்கே பாரு சிவா, அவளை என்னை சம்மந்தம் பற்றி பேசாத, அவளாம் ஒரு ஆள், ஏன் கூட சம்மந்தம் பற்றி பேசுகிற, பின்ன நீ பண்ணது வேலை நல்லாவா இருக்குது. இங்கே பாரு ஸ்னேகா, இதில் எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஏன் சம்மந்தம் இல்லை, எதுக்காக சிந்துவை நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது, சிந்து கூட வாழ போகலாம் முடிவு பண்ணிட்டியா, அச்சா நான் அப்படிலாம் முடிவு பண்ணுவேனா, அவள் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணவா, அவள் கூட நான் எப்படி வாழ முடியும், சரி கரெக்டு தான், அப்போ என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கூடிய சீக்கிரம் சிந்துவே வாயால் உண்மையை சொன்னால் தான் இது நடக்கும், அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் நம்ம நிரூபிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அந்த வழிகள்லாம் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, இதுதான் கரெக்டான வழி, நீ சைன் போடு, உடனே இந்த பேப்பரை வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு உடனே டைவர்ஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் முடியாது, இந்த விஷயம் எங்கள் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும், என் பெரியம்மா இந்த மாதிரி ஏமாற்றி சைன் வாங்கி நான் சிந்துவை டைவர்ஸ் பண்ணால் ஏன் மேலே தான் தப்புன்னுவாங்க, அப்புறம் காலம் ஃபுல்லாக என் மேலே தப்புன்றது அவங்களுக்கு ஊர்ஜிதம் பண்ண மாதிரி ஆகிடும், அவங்கக்கிட்ட நான் நிரூபித்து அவனை நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ பெரியம்மான்னு சொல்லியிருந்தா வேலைக்கு ஆகுது, சைன் போட போறியா இல்லையா அப்படின்னு அந்த பேப்பரை கொடுன்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி கழிச்சு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி பண்ண சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாரு நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த மாதிரி நேர்வழி இல்லாமல் இந்த மாதிரி தப்பான வழியில் ஒரு விஷயம் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னே ரொம்ப கோச்சிட்ருக்காங்க. அப்போ ஸ்னேகா கிட்ட சிவா சொல்கிறார், இங்கே பாரு ஸ்னேகா, சொன்ன கேளு, புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல, இதனால் என் பெரியம்மா என்னது எனக்கு டென்ஷன் ஆகுது, எங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ எப்போ புரிஞ்சுக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சிவா. இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மகா, இன்னியோட இவ ஒழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. அப்பா கால் பண்ணிட்டா, என்ன ஸ்னேகா நாங்கள் கொடுத்த லெட்டரை கொடுத்துட்டிங்களா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, சீக்கிரமாக சிந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவாள், டைவர்ஸ் பேப்பர் எப்போ வரும், இன்றைக்கி வருவா நாளைக்கு வருமாட்டாங்க, அதெல்லாம் இல்லை ஆண்டி, அந்த பேப்பரை சிவா கிழிச்சிட்டான், என்ன சொல்கிற நீ, ஆமாம் இப்போ தான் கிழிச்சு போட்டான், இந்த வழி அவனுக்கு பிடிக்கலையா, இந்த மாதிரி நேர்மை இல்லை அப்படின்னா எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்ட மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சிவா கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க சிவா, ஒரு நல்ல விஷயம் தானே உனக்காக நடந்திருக்கு, நீயும் இந்த நல்ல விஷயத்தில் உதவி பண்ண என்ன தப்பு இருக்குது, எதுக்காக அப்படி பண்ணுற, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலாமா நீங்கள் பண்ணுறது, இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னோடனே செமையாக டென்ஷன்